ரயில்வே துறையில் பணியமர்த்துவது வட இந்தியாக்காரர்களை பணியமர்த்துகிறாங்க. நீங்க பெரிய பொறுப்பாக இருந்தாலும் சரி, அல்லது காவலர் முதற்கொண்டு நீங்க அங்க இருக்கிற காவலர்கள்ட்ட கூட நீங்க தமிழ்ல பேச முடியாது, அவர்களுக்கு தெரியாது அப்படிங்கிற நிலைமை இருக்கும்போது, அங்க என்ன பிரச்சனை, அங்க ஒரு வண்டி வந்துட்டு இருக்குது, தப்பா தடத்துல வருதுன்னு சொல்றதுக்கு கூட சொன்னா புரிஞ்சுக்கிட முடியாது. இதே மாதிரியான பிரச்சனை நீங்க கர்நாடகாவிலே இருக்குது. அதையெல்லாம் நீங்க வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. ரயில்வே துறைக்குள் இருக்கக்கூடிய வட இந்தியர்களால் கம்யூனிகேஷன் ப்ராப்ளத்தினால் இருக்கக்கூடிய சண்டைகள் வீடியோக்களாக சமூக வலைதளங்களில் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஸோ ஒரு பக்கம் லாங்குவேஜ் ப்ராப்ளம், குறிப்பாக லாங்குவேஜ் இஷ்யூங்கிறது இல்லை, இந்த பகுதி மக்களை இங்க இருக்கக்கூடியதை நீங்க ரெக்ரூட் பண்ணணும், அப்படி யாரையும் பண்றது இல்லை. வட இந்தியாவிலிருந்து இன்ஜெக்ட் பண்றீங்க, அப்படி பண்ணுவது ஒன்று. இன்னொன்று சிஸ்டத்தை வலுப்படுத்தாதது. இன்னொன்று நீங்க அதாவது இங்க இப்போ கட்டமைப்புகளை உறுதி செய்வது, அதுல பணத்தை இவர்கள் செலவழிக்கவில்லை. தண்டவாளங்களை சரியா போன்றதுலையோ இதெல்லாம் கவனத்தை செலுத்தல. அந்த என்ன சொல்றதுன்னா, ரிச்சா காட்டுவதற்காக நாங்க எல்லாம் சிறப்பா பண்ணியிருக்கோங்கிறத காட்டுது. ஸ்டேஷனை எல்லாம் புனரமைக்கிறாங்க, பிளாட்ஃபார்ம்ஸோட அழகை டெக்கரேட் பண்றது, இதெல்லாம் பண்றாங்க. ஆனா தண்டவாளங்களை பராமரிப்பதற்கான கிட்டத்தட்ட 3 லட்சம் பணியாளர்கள் நியமிக்கப்படாமல் இருக்கிறார்கள்.